வெல்கம் டு ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி பேலஸ் மாதிரி, ஒரு அந்த காலத்து பங்களான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இந்த வீடு பார்த்திங்கன்னா 9 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் நமக்கு கட்டியிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக பங்களா மாதிரி நல்லா ரெஸ்ட்டு கட்டியிருப்பாங்க போல். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு நமக்கு. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நார்த் பார்த்த மாதிரி சைட்டும் நார்த் பார்த்த மாதிரி ஹோம் ரெண்டுமே வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க நமக்கு. சைட்டும் அது மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியெல்லாம் பாருங்கள், எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பண்ணியிருப்பாங்க போல். இந்த வீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அப்ரூவல் சைட் தான் இது. எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்குள்ளேயே வந்துடுங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஆள் வாங்குற மாதிரி தான், போர்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த 9 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து நம்ம ஒரு ஆள் வாங்கி நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி வந்து குடியிருக்க மாதிரி வீடு தாங்க இது. முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸு செடிகள்லாம் வச்சு பார்க்கிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கெல்லாம் 3-4 கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் வச்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படியோ பண்ணி வச்சுருக்காங்கங்க எலிவேஷன் ஒர்க்கெல்லாம். வெளியே பாருங்கள், சிட் அவுட்டு எல்லாமே நமக்கு, இபி எல்லாமே நமக்குள்ளேயே வந்துடும், போர் எல்லாமே நமக்கு இருக்குங்க. பாருங்கள் லேண்ட் பெரிய லேண்டு தான். வீடு பார்த்தீங்க, டோர் பாருங்கள் எவ்வளோ சோடு வச்சுருக்காங்க நமக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க நமக்கு. நம்ம ஒரு சைட் பாருங்கள் இப்படியும் கட்டியிருக்காங்க. பாருங்கள் வெளியே ஸ்டோர் சும்மா. பட் இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, பெரிய ஹால் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் தான் நமக்கு இதெல்லாம் செட் ஆகும். பாருங்கள் ஹால் பார்த்திங்க அப்படின்னா 25க்கு 25 ஒரு பெரிய ஹாலுங்க. சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குது போல். பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கும். யூடியூபே கட்டியிருக்காங்களே, ஒன்றும் புரியலையே. ஆல்ரெடி ஒருத்தவங்க குடியிருக்காங்கங்க அங்கே. லேண்ட் ஓனர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள், மேலேயும் போய் மேலே ஒரு 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு தேட்டர் ரூம் மாதிரியெல்லாம் இருக்குது. பாருங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா 20க்கு 16ங்க. அடிக்கும் தலைக்கும் இருக்குது கிச்சன் நம்மளுக்கு. ஆனால் இது 10 வருஷம் ஓல்டு பில்டிங்குங்கிறனால ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் எல்லாம் விட்டுருந்தா இந்த 10 சென்ட்லேயும் சூப்பராக கட்டியிருப்பாங்க. 9 சென்ட்லேயும் பார்த்து கட்டியிருப்பாங்க இல்லையா. பாருங்கள் ஸ்டோர் ரூமே நம்ம உள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கலாம் போல், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் செவரு வச்சுருந்தாங்கன்னா நமக்கு ஸ்டோர் ரூமாகவே ஆயிருக்கும். பட் பரவாயில்ல, நல்லா ரசிச்சு தான் கட்டியிருப்பாங்க போல். இதாங்க கிச்சன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் பார்க்கலாங்க. நம்மளுக்கு கீழே ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. வாங்க பெட்ரூம் சைஸ் எப்படின்னு பார்க்கலாம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 16க்கு 16 பெட்ரூமுங்க. நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு சூப்பராக அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் எப்படியோ வச்சுருக்காங்க போல் வீட்டை. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள் 4 கார்னரும் பார்த்துட்டிங்களா. 16க்கு 14 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்காக தாங்க, பெரிய பாத்ரூமாக தாங்க இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12க்கு 16 சைஸு இந்த பெட்ரூமு. இதுவும் அட்டாச் பாத்ரூமோடு தாங்க கொடுத்துருக்காங்க. 12க்கு 16
பாருங்கள் பாத்ரூம் சைஸு பெரிய பாத்ரூம் தான், நமக்கு லாங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே 2 பெட்ரூம் சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அதுதான் அந்த 2 பெட்ரூம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு தியேட்டர் ரூம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க நமக்கு, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேலேருந்து கீழே பார்க்குற ஓவர் வியூங்க. இதோட பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க மாதிரியே தான் மேலே 16க்கு 14 ஒரு பெட்ரூமுங்க. இது பாருங்கள், நல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க போல் பெட்ரூமாக. நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரு மினி பங்களா ஃபீல் வருதா? எனக்கு வருது கொஞ்சம். பாத்ரூம் சைஸும் பாருங்கள், உங்களுக்கு பெருசாக தான் இருக்குது. மாஸ்டர் பாத்ரூம்னு நினைக்கிறேன். லாங்காக தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இது 12க்கு 16ங்க. இதுவும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே தான் நமக்கு ஒரிஜினல் பெட்ரூம் போல் இருக்குது, கீழே சும்மா ரூம்ஸ் போல். இதுவும் நமக்கு நல்லா இன்டீரியர் பண்ணி வச்சுருக்காங்க, டிவியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. மேலெல்லாம் ஃபேன் மட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து 12க்கு 16ங்க. இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் நமக்கு இருக்குது. இதுலேருந்து அப்படியே வெளியே போய்க்கலாம்னு நினைக்கிறேன், ஓப்பன் டெரஸ் சும்மா பார்க்குற மாதிரி. பரவாயில்ல, இந்த பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த ரூம் வந்து தான் தியேட்டர் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து தியேட்டர் ரூம்னு நினைக்கிறேன். சும்மா ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து சும்மா ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுருப்பாங்க போல். இங்கே உட்காந்து நம்ம படம் பார்த்துக்கலாம் போல், ஜாலியாக. ஏதாவது இதுக்கு பேர் என்னமோ தியேட்டர் ரூம்னு சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும். சும்மா படுத்துகிட்டே பார்ப்பாங்க போல், தியேட்டர் ஃபீல் மாதிரி. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 crore வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்கங்க. இங்கெல்லாம் சென்ட்டும் வந்து ஒரு சென்ட் வந்து 7 லட்சம் கிட்ட நமக்கு இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கு. லேண்டோட வேல்யூ
இந்த 1 crore நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது 10 years ஓல்டு பில்டிங்குங்கிறதுனால வேறு எந்த ரீசனும் இல்லை. இது சும்மா ஓப்பன் டெரஸ், சும்மா வெயிட், சும்மா ஜாலியாக வெளியே போட்டுக்க மாதிரி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சிட் அவுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜிவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஓல்டு பில்டிங், நியூ பில்டிங் எல்லாமே நம்ம சேனல் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க ஓவரால் வியூ. சைடில் நமக்கு துணியெல்லாம் காய போடுறதுக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சைடு இந்த பக்கம் ஒரு கதவு வச்சுருக்காங்க. வேணும்னா நமக்கு இந்த பக்கம் கிழக்க பார்த்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நிறைய நமக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸ்பேஸ் விட்டு தான் காம்பவுண்டு வச்சுருக்காங்க. இதை ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க போல். கீழே இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணி ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். இதுவும் நல்ல ஏரியா தாங்க. பக்கத்தில் வீடெல்லாம் நமக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.